ஹாய் டியர் மெம்பர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு இந்த மாடல் எல்சியோட வேர்ட் ஃபைலை ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த மாடல் எல்சி. இந்த மாடல் எல்சியை ஸ்விஃப்ட் எல்சி, அதோடைய மெசேஜ் டைப் 700 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சென்டருடைய பேங்க்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சிட்டி பேங்க் நியூயார்க், மெசேஜ் டைப் 700. அதுக்கப்புறம் ரிசீவர் சென்ட்ரல் பேங்க் ஃபாரின் டிபார்ட்மெண்ட் மும்பை. அடுத்தது முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட்ரி கிரெடிட், அந்த ஃபார்ம் ஆஃப் டிசின்னு இருக்கு பாருங்க, அதில் இர்ரிவோக்கபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இர்ரிவோக்கபிள்னா என்ன அப்படின்னா, இம்போர்ட்டர் அவர் கொடுத்துருக்கிற இந்த எல்சியை கேன்சல் பண்ண முடியாது. அதான் இர்ரிவோக்கபிள் எல்சி. இதில் அந்த அப்ளிகபிள் ரூல்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதில் யூசிபி. இந்த யூசிபியை பற்றி நான் கிளியராக ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூசிபியை பற்றின அந்த ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அப்ளிகண்ட்டில் இம்போர்ட்டருடைய டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் பெனிஃபிஷியரியில் எக்ஸ்போர்ட்டருடைய டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரன்சி அமௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்குது. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த $50,000 தான் எக்ஸ்போர்ட்டருக்கு கிரெடிட் ஆக போகிற அந்த அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் செட் 90 days ஃப்ரம் பில் ஆஃப் லேடிங் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்குது. இதை பற்றி நான் ரொம்ப கிளியராக அந்த ஃப்ரீ வீடியோவிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஃப்ரீ வீடியோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக அந்த டிராஃப்ட் செட் பற்றி புரியும். இது யூசன்ஸ் எல்சி, அதாவது 90 days கழித்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஷிப்மெண்ட். அந்த பார்ஷியல் ஷிப்மெண்ட்டில் பாருங்கள், நாட் அலௌடு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்குது. பார்ஷியல் ஷிப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 lakh டிஷர்ட்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 lakh டிஷர்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு அனுப்புறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 lakh டிஷர்ட்டை அனுப்பணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் அலௌடு கிடையாது அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு எல்சியில். அதான் பார்ஷியல் ஷிப்மெண்ட் நாட் அலௌடு. பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டு, அந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டும் நாட் அலௌடு. இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டை பற்றியும் நான் ரொம்ப கிளியராக அந்த ஃப்ரீ வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீரியட் ஃபார் ப்ரெசன்டேஷன். அதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட் பி ப்ரெசன்டட் வித்தின் 20 days ஃப்ரம் பில் ஆஃப் லேடிங் டேட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது ஷிப். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா பீரியட் ஃபார் ப்ரெசன்டேஷன். அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட் பி ப்ரெசன்டட் வித்தின் 20 days ஃப்ரம் பில் ஆஃப் லேடிங் டேட் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ பில் ஆஃப் லேடிங் டேட்லேருந்து ஒரு 20 daysக்குள்ளே எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணணும்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட்டருடைய பேங்க்குக்கு அனுப்பி வச்சிடணும். முக்கியமான டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட். இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட்டில் இந்த சிட்டி பேங்க்கோடைய, அந்த நியூயார்க்கில் இருக்கிற அந்த பேங்க்கோடைய ஸ்விஃப்ட் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த பேங்க்கில் இருந்து தான் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஆல் டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட் பி ஃபார்வர்டட் டு அஸ் இன் ஒன் லாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா தனித்தனியாக அனுப்பக்கூடாது. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் மொத்தமாக ஒரே லாட்டில் அனுப்பி வச்சிடணும். டிசி நம்பர், இந்த டிசி நம்பருங்கிறது டாக்குமெண்ட்ரி கிரெடிட் நம்பர், லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோடைய நம்பர் தான். டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட், இதில் இருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக உங்களுடைய இம்போர்ட்டருக்கு அனுப்பி வைக்கணும், அதாவது இம்போர்ட்டருடைய பேங்க்குக்கு அனுப்பி வைக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸில் எந்த மிஸ்மேட்சும் இல்லை, பெர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டு கட்டாயமாக கிரெடிட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸில் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அமௌண்ட் கிரெடிட் ஆகாது. இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். போது இந்த டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா டாக்குமெண்ட்ஸில் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அமௌண்ட் கிரெடிட் ஆகாமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்குதோ எல்சியில் அந்த கண்டிஷன்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி இல்லைன்னா தான் பணம் வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கரெக்டாக எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக பணம் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும்.